கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்த்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா ஈஸியாக சமையல் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 4 இல்லை 5 மிளகாய் வத்தல், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு திரித்து எடுத்துக்கணும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். 3/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காவை நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு பெரிய பெரிய துண்டாகவே வெட்டி எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு நல்லா வேகிற வரைக்கும் பொரித்து எடுத்துடணும். கத்திரிக்காய் நல்லா வெந்து இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலிருந்து அரிச்சு எடுத்துடணும். அதே எண்ணெயில் இப்போ உருளைக்கிழங்கை பொரித்து எடுக்கணும். உருளைக்கிழங்கை கத்திரிக்காயை விட கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த மசாலாவை மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாகவே இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து செவந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலிருந்து அரிச்சு எடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை, 2 டீஸ்பூன் இருந்தால் போதும். 1 டீஸ்பூன் கடுகு, 8லேருந்து 10 பல்லு பூண்டு 1-2 தட்டி எடுத்து எண்ணெயில் சேர்த்து வதக்கணும். அதோட நல்லா நிறையா கருவேப்பிலை, பூண்டு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். திரித்து வச்சுருந்த பொடியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கோட இந்த பொடி நல்லா சேர்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வதக்கணும். 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி மிச்சம் இருக்கும். ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சா அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம். பொடியெல்லாம் நல்லா காயோடு சேர்ந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.